உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். சங்கமங்கள் சப்தமத்தில் சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிந்து போன தம்பதியர் ஒன்று சேர்வது, பிரிந்து போன லிவிங் டுகெதர் பார்ட்னர் ஒன்று சேர்வது. அரசாங்கத்தில் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி 100% இந்த மாதம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். இப்படி 3 வாட்டி சொன்னால் பட்சி அடிக்குதுன்னு அர்த்தம். ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், அந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய நேரம் 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 எப்போ? யாருடைய அடிப்படை ஜாதகத்தில் டைவர்ஸ் ஆகணுன்ற விதி இருந்து இப்போ அந்த சண்டை வருதோ 100% ஆகிடும், மீண்டும் சேர மாட்டாங்க. அந்த திருமணம் கடந்த உறவில் கூட பாலியல் சுகம் தருவதால் ஆண் பெண்ணுக்கு தருவதால் ஆண் பணம் சம்பாதிப்பதும் பெண் ஆணுக்கு தருவதால் அந்த பெண் சம்பாதிப்பதற்கு கூட ஒரு அதிகாரம் உண்டு. சட்டியை பார்க்கணும், அது மெயின் கேபிட்டல், உங்கள் பேசிக் கேபிட்டலை பாருங்கள். அது இருந்தால் இந்த ரன்னிங் கேபிட்டல்ன்ற ராசி பலனில் வரும். ரைட். சம்பாதிச்ச லாபத்தை கொண்டு போய் இப்போ தான் சேமிப்பில் போடுறீங்க. கொஞ்சம் சேமிப்பு, கொஞ்சம் வீட்டு தேவை உபயோக பொருட்கள் வாங்குறீர்கள். அதே மாதிரி இந்த 12/10/2024 முதல் 6 நவம்பர் 2024 புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படணுன்ற ஜாதக விதி உள்ளவங்களுக்கு தான் ஏற்படும், அந்த விதி இல்லாதவங்களுக்கு ஏற்படாது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 செப்டம்பர் 2024 திங்கட்கிழமை 7:41 PM முதல் 17 அக்டோபர் 2024 வியாழக்கிழமை 7:40 AM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்குத்தான் இப்போ என்ன சங்கமங்கள் சப்தமத்தில் சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிந்து போன தம்பதியர் ஒன்று சேர்வது, பிரிந்து போன லிவிங் டுகெதர் பார்ட்னர் ஒன்று சேர்வது, பிரிந்து போன காதலர்கள், முதல்ல காதல் இருந்தால் தானே பிரிகிறதுக்கு, அப்படி இருந்து பிரிஞ்சு போனவங்க மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்கான அதிகாரமான நேரம் சாமி இந்த மாதம். என்ஜாய் சாமி, என்ஜாய். இந்த மாதம் எப்படி? இந்த மாதம் நீங்கள் உங்கள் வண்டியையோ உங்களுடைய பிழைப்பையோ நடத்தப் போகிறீர்கள் என்பதை பற்றி சில குறிப்புகள் தரேன். டக்குன்னு நோட் பண்ணணும். பெருங்கொண்ட கடன் வாங்கித்தான் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த போகிறீர்கள். அரசாங்கத்தில் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி 100% இந்த மாதம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். இப்படி 3 வாட்டி சொன்னால் பட்சி அடிக்குதுன்னு அர்த்தம். பட்சின்னா காக்கி சட்டையில் சத்யராஜ் சொன்னார் பட்சி சொல்லிச்சுன்னு, அந்த பட்சி இல்லைங்க. ஐயோ, இது பஞ்சபட்சி. என்னுடைய பட்சி அடிக்குதுன்னு அர்த்தம். டப்புன்னு 3 வாட்டி அடிக்குதுன்னு அர்த்தம். அது நடந்துடும், திருத்தவே முடியாது சினிமாவில் இருந்து. அடுத்தது, சொத்துக்களில் பெருக்குவதற்கு, ஏற்கனவே வாங்கிய சொத்துக்களில் மறுகடன் வாங்குவதற்கு, இல்லை ஏற்கனவே சொத்துக்களில் கடனே இல்லாமல் ஒரு புது கடனை போட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கு, அப்படி சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட். என்னது? ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட். அந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய நேரம் 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 எப்போ? இந்த மாதம், புரட்டாசி மாதம். சில பேர் இந்த மாதம் ஆரம்பித்த 2 நாள் வரலுமே கணவன் மனைக்குள்ளே லடாயாவே இருப்பாங்க. டைவர்ஸ் வரலும் போகும்.
யாருடைய அடிப்படை ஜாதகத்தில் டைவர்ஸ் ஆகணுன்ற விதி இருந்து இப்போ அந்த சண்டை வருதோ 100% ஆகிடும், மீண்டும் சேர மாட்டாங்க. இது சமாஜம். இப்போ வாங்க, முத்தான ஒரு 5 பலன்கள் காத்திருக்கு. வருகின்ற 24 ஆகஸ்ட் 2024 டு 18 செப்டம்பர் 2024 யாருக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகணுமோ ஆகிடும். பார்ட்னர்ஷிப் விலகணுமோ விலகிடுவாங்க. எதிர்பாலினம் அப்படின்ற கூடிய கணவனாக இருந்தால் மனைவி மீது, மனைவியாக இருந்தால் கணவன் மீது சண்டை வரும். அது மட்டுமின்றி சமூகத்தோடு சண்டை வரும். அதன் பிறகு 18 செப்டம்பர் 2024 முதல் 12 அக்டோபர் 2024 ஆண்கள் பெண்களுக்கு பாலியல் ரீதியான சுகம் தருவதால் பணம் சம்பாதிப்பீர்கள். அதே தான் வைஸ் வர்சா, பெண்களுக்கும் ஆண்களுக்கு பாலியல் சுகம் தருவதால் பணம் சம்பாதிப்பீர்கள். இது கணவனாகவே இருந்தால் சந்தோஷம், காதலனாக இருந்தாலும் சந்தோஷம், லிவிங் டுகெதராக இருந்தாலும் சந்தோஷம். இல்லை, இப்போ தான் திருமணம் கடந்த உறவு அப்படின்றது ஒரு திராவிட கலாச்சாரத்தில் ஒரு புதிய சொல்லு சேர்த்துருக்காங்க. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ஆமாம், உயிரெழுத்துக்கள் 12, உயிர்மெய் எழுத்துக்கள் 18, மொத்தத்தை சேர்த்துனா 243 ப்ளஸ்ஸு சில புது சொற்களை சேர்த்துருக்காங்க. அதுதான் திருமணம் கடந்த உறவாம். அந்த திருமணம் கடந்த உறவில் கூட பாலியல் சுகம் தருவதால் ஆண் பெண்ணுக்கு தருவதால் ஆண் பணம் சம்பாதிப்பதும், பெண் ஆணுக்கு தருவதால் அந்த பெண் சம்பாதிப்பதற்கு கூட ஒரு அதிகாரம் உண்டு. அதுவும் நாட்டில் நடக்குதில்லை. அப்பப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு நியூஸ் வருதில்லை, பாலிமர்னு ஒரு டிவி சேனலில், ரைட்? அவங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது இல்லைனாக்கா, அந்த கிரக அமைப்பு இல்லைன்னா அவங்களுக்கு அது இருக்குது. அடிப்படை ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு இருக்கணும். இருந்தால் தான் இப்போ நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதையும் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ஒரு யுகமே பத்தாது, ரைட்? அடுத்தது 23 செப்டம்பர். அதே மாதிரி இந்த 18 செப்டம்பர் 2024 முதல் 12 அக்டோபர் 2024 வீட்டு தேவை பொருட்கள் வாங்குவதற்கு அதிகாரம் உண்டு. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆனது பழுது பார்த்து புதுசு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளியூர் பிரயாணங்கள், ஆமாம், நீங்கள் போக முடியாது, உங்கள் எதிர்பாலினம். கணவனாக இருந்தாக்க மனைவி போவாங்க, மனைவியாக இருந்தால் கணவன் போவார். காதலனாக இருந்தால் காதலி போவோம், காதலியாக இருந்தால் காதலன் போவோம். ஆமாம், அப்படி வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம். அது 18 செப்டம்பர் 2024 முதல் 12 அக்டோபர் 2024. சில பேருக்கு காதல் கை கூடலாம். அது காதல் கை கூடணுன்ற கிரகமைப்பு வாங்கி பிறந்த ஜாதகர்களுக்கு தான். அதனால் எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது எனக்குன்னு. உங்கள் பேசிக்கு சட்டியை பார்க்கணும். அது மெயின் கேபிட்டல். உங்கள் பேசிக் கேபிட்டலை பாருங்கள். அது இருந்தால் இந்த ரன்னிங் கேபிட்டல்ன்ற ராசி பலனில் வரும், ரைட்? அதே மாதிரி இன்னும் சில பேர் ஆமாம், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு அதிகாரம் உண்டு. அதுவும் பெண் அம்மன் ஆலயங்களுக்கு போகிறதுக்கு அதிகாரம் உண்டு. எப்படி சொல்கிறோம் பாருங்கள், ஜோசியத்தை இப்படி சொல்லணும், அப்படியே அனுபவிக்கணும். ஒரு சிற்பத்தை அனுபவிக்கிற மாதிரி ஜோதிடம், ரைட்? அடுத்தது சில பேர் டிரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கும். அதன் மூலமாக வெளியூர் பிரயாணம் போகிற மாதிரி இருக்கும். அரசு வங்கி ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், ஆண் பெண்கள் ஊழியர்கள், அவங்களுக்கு நடக்கும். பிறகு 23 செப்டம்பர் 2024 முதல் 10 அக்டோபர் 2024 வரை இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு நண்பன் மூலமாக ஒரு பொருளாதார உயர்வு வரும், நினைத்த ஆதாயம் வரும். தொழிலில் இவ்வளோ நாள் லாபம் இல்லைன்னவங்களுக்கு இப்போ லாபம் வரும். இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி
உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. அபிலாஷைகள் பூர்த்தி ஆகுங்க. சில பேருக்கு சுவாமியை 24 ஹவர்ஸுக்கு கும்பிட்டுக்கினே இருந்தால் அதுதான் அபிலாஷை. சில பேருக்கு 24x7 சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு மதுவோடு இருந்தால் அது அபிலாஷை. இப்படி யாராருக்கு என்னென்ன அபிலாஷையோ அது பூர்த்தி ஆகுது. 23 செப்டம்பர் 2024 முதல் 10 அக்டோபர் 2024 வரை. பிறகு 10/10/2024 டு 29/10/2024 இதுதான் சம்பாதிச்ச லாபத்தை கொண்டு போய் இப்போ தான் சேமிப்பில் போடுறீங்க. கொஞ்சம் சேமிப்பு, கொஞ்சம் வீட்டு தேவை உபயோகப் பொருட்கள் வாங்குறீர்கள். பிறகு 12/10/2024 முதல் 6 நவம்பர் 2024 இந்த காலகட்டம் உச்சந்தலையில் காமம் ஏறுது சாமி. அதை தீர்த்துக்கிறதுக்கு எதிர்பாலினம் இருக்கிறவன் தப்பிச்சான், மற்றவன் சிக்கினவன் சதர்னா சாமி. அப்படி இருக்குது. ரைட், அவ்வளோதான். அதே மாதிரி புது பார்ட்னர்ஷிப் வரத்துக்கு அதிகாரம் உண்டு. இந்த நேரத்தில் காதல் கை கொடுவதற்கு, லிவிங் டுகெதர் கை கொடுவதற்கு கிரகமைப்பு உள்ளவங்களுக்கு கை கொடுது. திருமணம் கடந்த உறவில் இருக்கிறவங்களுக்கான கிரகமைப்பு வாங்கி பிறந்தவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் அவங்களுக்கும் கை கொடுது. ஃப்ரெஷ்ஷாக மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு அமைய நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நடந்துருது கல்யாணம். மகாலட்சுமி மாதிரி நல்ல அந்த அம்சம், மகாலட்சுமி மாதிரி அம்சம் உள்ள ஒரு பொண்ணு மனைவியாக வந்துடுறா. இல்லை மகாலட்சுமணன் மாதிரி ஒரு அம்சமுள்ள ஆண் ஒரு பெண்களுக்கு கணவனாக வந்துடுறான். அதனால் அது நடக்குது. அதே மாதிரி இந்த 12/10/2024 முதல் 6 நவம்பர் 2024 புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படணுன்ற ஜாதக விதி உள்ளவங்களுக்கு தான் ஏற்படும். அந்த விதி இல்லாதவங்களுக்கு ஏற்படாது. அது இருக்குதா இல்லையான்றது நீங்கள் கொண்டு வந்து காமிச்சா தான் நான் சொல்ல முடியும் என்று கூறி, இந்த 12/10/2024 முதல் 6 நவம்பர் 2024 வரல பார்ட்னர்ஷிப் கைகூடுதல், திருமணம் கைகூடுதல், குழந்தை பாக்கியம் கைகூடுதல், வெளியூர் பிரயாணம் செல்லுதல், புது புது நண்பர்கள் சேர்க்கை, இப்படி இதன் மூலமெல்லாம் பொருள் வரவு வரத்துக்கு அதிகாரம் உண்டுன்னா என் பட்சி அடிக்குது, என் நட்சத்திர பட்சி அடிச்சு டப்பு. ரைட். பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, அது தக்க நேரத்தில் உங்களுடைய கோச்சாரத்தில் காப்பாற்றும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள். இதுவரையில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும்.
அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.